ஹாய்! ஹலோ! வணக்கங்க. என்ன சொல்றது? அதாங்க எனக்கு உங்கள ஃபேஸ் பண்ணவே பயமா இருக்கே! எல்லா தடவையும் கமிட்மெண்ட் குடுத்துட்டு, அத ஒழுங்கா ஃபாலோ பண்ணலான்னு கில்ட்டியா இருக்குங்க. லேட்டு தான். வீடியோ ரொம்ப லேட்டு தான். பட் உங்கள காக்க வச்சு வீடியோ போடணுன்ற எண்ணம் துளி கூட கிடையாதுங்க. இன்னும் ஃப்ராங்கா சொல்லணும்னா, நான் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ லேட் பண்றேனோ, அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கும் ரெவென்யூ பாதிக்கப்படும் தான். அப்படி இருந்தும் வீடியோ லேட் ஆகுதுன்னா, எங்க கமிட்மெண்ட்ஸ் தாறுமாறா சொல்ல முடியாத அளவுல இருக்குங்க. தினசரி ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நம்ம முன்னால வந்து, நம்ம ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணிடுது. இத நான் சொல்றது எனக்கும் புதுசு இல்ல. கேட்குற உங்களுக்கும் புதுசு இல்ல. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த அடியனை மன்னிச்சிருங்களேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சாரிங்க சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன இன்ஸ்பெக்டர் கூன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 6வது எபிசோட தாங்க பார்க்க போறோம். இன்ட்ரோ ரொம்ப இழுவையா போகும்னு நினைக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க பாருங்க. வேணாம் நான் ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போறேன்றவங்களுக்காக வீடியோல கீழே டியூரேஷன் டைம் ஓடுற லைன்ல அதுக்கான கிளிக்க கொடுத்துருக்கேன். தொட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா எபிசோடுக்குள்ள வந்துடலாம். என்னதான் 5வது எபிசோட பார்த்து ரொம்ப நாள் ஆயிருந்தாலும் மறக்கக்கூடிய ஸ்டோரியா அந்த எபிசோட. கடந்த 4 எபிசோடா தப்பு பண்ற ஆளுங்களை, சாக தகுதியான ஆளுங்களை கொன்னுட்டு அதை ஆக்சிடென்ட் மாதிரி காட்டுற கேன்ற ஒரு சீரியல் கில்லர். அது யாருன்னு ஹீரோயின் வட்டம் போட்டு தேடிட்டு இருந்தாளா? போன எபிசோட்ல தான் 4 எபிசோடா கொலா கொடுத்துட்டு இருந்த அந்த கில்லர் வில்லி தான்றதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. அதுவும் எப்படி? கடைசியா என்ன தேடி வராதீங்கன்னு ஹீரோயின் டீமுக்கு எச்சரிக்கை கொடுக்க அசிஸ்டன்ட், லேடி ஏஜென்ட் இவங்க 2 பேரையும் வில்லி கடத்தி ஒரு கண்டெய்னர்ல அடிச்சு வச்சால. அதுக்கு முன்னால இவங்க 2 பேரையும் கார்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிப் பண்றதுக்காக வில்லி வயசான ஆள் மாதிரி கெட்ட போட்டுக்கிட்டு ரெண்டுக்கு ஒரு மோட்டார் பைக் போய் எடுத்தா. திரும்ப அந்த வேஷத்தை கலைக்க ஒரு பப்ளிக் பாத்ரூமுக்கு வந்து வேஷத்தை கலைச்சு வாசல்ல இருக்க குப்பை தொட்டிலேயே போட அக்கம் பக்கத்துல இருக்க வேற சில வயசானவங்க என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நாளைக்கு சாவ போற கிழவன் ஒருத்தவன் உள்ள போனா திரும்ப நேத்து பிறந்த பொண்ணு ஒருத்தி வெளியே வராளே அப்படின்னு சந்தேகப்பட்டு ஹீரோயின் விசாரிக்க வந்ததும் உண்மையை உளறி கொட்டி அது மூலியமா வில்லி தான் நம்ம தேடிட்டு இருக்க ஆளுன்றத ஹீரோயின் கண்டுபிட்டா. பிளஸ் வில்லி ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஆளை எப்படியெல்லாம் மாட்டாம கொள்ளலான்னு ஹீரோயின் விளையாட்டுத்தனமா சொன்ன விஷயத்த அடித்தளமா வச்சுதான் வில்லி கொலையவே பண்ணிட்டு இருக்கா. மொத்தத்துல வில்லி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவளை பிடிக்கிறதுக்கு ஒரு படையே திரண்டு இருந்தாங்க. ஆனா அவனேக்கா அவளோட ரகசிய இடமான ஒரு கண்டெய்னரை வாடகைக்கு எடுத்து வச்சிருப்பா. அங்க பதுங்கி இருந்தா இல்லையா, யாரும் தேடி வர மாட்டாங்கன்னு நினைச்சப்போ கரெக்டா ஹீரோயின் தேடி போய் வில்லிக்கு முன்னால நின்னா. அப்படியே எபிசோட முடிச்சாங்க தானே. இதுக்கப்புறம் வில்லி மாட்டியும் அவ கொடுக்குற தொல்லை ஓயலங்க. அவ பாட்டுக்கு அடுத்த டார்கெட்டை சூஸ் பண்ணி கொல்ற அளவுக்கு பிளான போட்டு போய்கிட்டே இருக்கா. சோ அடுத்த டார்கெட் யாருன்றத ஹீரோயின் எப்படி கண்டுபிடிக்கிறா? இதுல வச்சிருக்க ட்விஸ்ட் எல்லாம் என்னன்றத வீடியோக்குள்ள போய் பாத்துருவோமா? சோ 6வது எபிசோட ஓபன் பண்ணா வில்லிக்காக பெத்தகை பாட்டியோட ஒரு போர்ப்படையே ஏர்போர்ட்ல ஏவுகணையோட ரெடியா இருந்தப்போ அவ எப்படியோ உசாராகி இங்க வரவே இல்ல. தக்காளி தப்புஸ்டாடா அப்படின்னு அவ வரலன்னதும் ஆன்டி வந்து அவ வரலன்னு பிளைட் ஏறி போயிட்டாங்க. வில்லிக்காக வெயிட் பண்ண மீதி பேரும் கிளம்பி போனாலும் ஹீரோயினுக்கு மட்டும் ஆன்டியோட பேர்ல இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல கண்டெய்னர் ஒன்னு ரெண்டுக்காக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒருவேளை அங்க இருப்பாளோன்னு ஒரு ஃபீலிங். இது ஜஸ்ட் ஃபீலிங் மட்டும்தான். ஹீரோயினுக்கு ஏது உறுதியா தெரியாது. ஏன் அந்த கண்டெய்னர் கிட்ட போறப்ப கூட ஹீரோயின் வேண்டிகிட்டே தாங்க போறா. வேணாம் என் உள்ளுணர்வு உண்மையாயிடக்கூடாது, அவ இங்க இருக்க கூடாது சாமின்னு வேண்டிக்கிட்டே போறா. போய் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா உள்ள வில்லி மாட்டிக்கிட்டாளா. ஹீரோயின் கதவை திறக்க ட்ரை பண்ண உள்ள இருந்த வில்லி நான் ஏன் திறக்கணும் முடியாதுன்னு மல்லு கட்ட அப்படி இப்படின்னு கதவை திறந்துட்டு உள்ள போயும் என்ன புண்ணியம். ஹீரோயினோ அழுத பழசாயிட்டா, வயசாயிடுச்சு. வில்லிக்கோ ஓடுற பாம்ப ஒத்த கையில பிடிக்கிற வயசு இல்லையா, ரத்தம் சுட சுட இருக்கும். அந்த வேகத்துல ஹீரோயினை போராட்டி எடுக்க நல்லா எலும்பு தேஞ்ச எலிப்பொறி மாதிரி இருந்துகிட்டு இந்நேரம் எனக்குள்ள மட்டும் ஆல்கஹால் இருந்திருக்கணும், அப்ப பாத்திரப்படி நீ நான் யாருன்னு இப்படின்னு ஹீரோயின் வீரவசனம் எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள வில்லி ஹீரோயினை உரிச்சிட்டா. ஆனா வில்லிக்கு வேகம்னா ஹீரோயினுக்கு விவேகங்க. என்னால உன்னை திரும்ப அடிக்கதானே முடியல, நீ என்னை விட்டு தப்பிச்சு ஓடாம பாத்துக்கிட்டாலே போதும்னு சண்டைக்கு நடுவுல ஹீரோயின் அவ கையை வில்லி கை 2 பேரோட கையையும் சேர்த்து வச்சு ஹேண்ட்கஃபை போட்டுடுறா. நான் கூட உன்னை தட்டிட்டு போலான்னு தான் பார்த்தேன், நீ பண்ண வேலைக்கு உன்னை தரமட்டமா தான் ஆக்கிட்டு போனும் போல, உன்னை கொல்றதை தவிர வேற வழி இல்லைன்னு வில்லி கத்தி எடுத்து ஹீரோயினை வெட்ட போறா. சும்மா நடிக்காதம்மா, எனக்கு தெரியாது உன்னை பத்தி, நீ தப்பு பண்ற ஆளுங்களை மட்டும் தானே கொல்லுவ, அப்படி இருக்கும்போது என்ன கொல்ல வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் வில்லிய பத்தி நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசினதும் பரவாயில்லையே உனக்கு என்ன பத்தி இவ்வளோ தெரியுமா, சரி உன்னை வெட்டி கொல்லதானே கூடாது, ஹேண்ட் கஃபா மாட்டிருக்க கையை மட்டும் வெட்டி எடுத்துட்டு நான் தப்புச்சா இந்தா வரேன் இருன்னு வில்லி கத்திய ஓங்கிட்டாங்க. கீழே இறக்கி இருந்தா ஹீரோயின் கை கானு. அந்நேரம் பார்த்து அங்க வந்து டிரைவர் தம்பி 2 பேர் மேலேயும் வலைய தூக்கி போட அப்பவும் எந்த புண்ணியமும் இல்ல. வில்லி கத்தியாலேயே வலைய கட் பண்ணிட்டு
ஹீரோயின் கையை வெட்டாம ஹேர் பின்னை யூஸ் பண்ணி ஹேண்ட் கஃபை கட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. குட்டிக்கரணம் போட்டு பார்த்தோம், அவளை பிடிக்க முடியல. வில்லி தப்பிச்சு போயிட்டா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லேடி ஏஜென்ட்லாம் இங்க வந்துடுறாங்களா. வில்லி ஏர்போர்ட்டுக்கு வரலன்னதும் பெத்தகை பாட்டி லேடி ஏஜென்ட்டை பிடிச்சி வாங்குன்னு வாங்குச்சுல்ல. சோ அந்த கடுப்புல இங்க வந்தவ, ஏண்டி அவ ஏர்போர்ட்ல வரலன்னு நாங்கெல்லாம் கடுப்புல இருக்கோம், இங்கதான் இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நம்ம எல்லாரும் வந்து பாத்துருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறா. ஏய், நானே உள்ள ஒரு பச்சி கீங்கின்னு கத்துது, அது சொல்றது உண்மையா பொய்யான்னு பார்க்கதான் சும்மா இங்க வந்தேன். அவ இருப்பான்னு நான் என்ன கனவாடி கண்டேன், வந்து பார்த்தா இருக்கா, தப்புஷ்டா, உடு இப்போ இல்லைனா என்ன அப்புறமா புடிச்சிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போங்க இங்க வில்லியோட பேருக்கு ஒரு பார்சல் டெலிவரி ஆகுது. வாங்கி பிரிச்சு பார்த்தா உள்ள ஜான் ஆஃப் ஆர்க்னு ஒரு நாடக புக் இருக்கு. நமக்கு தெரியும் வில்லி எந்த ஒரு கொலை பண்ணாலும் அதை ஏதாவது ஒரு நாடகத்தை மையமா வச்சுதான் பண்ணுவா. பட் இது ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. இருந்தும் ஹீரோயினுக்கு சந்தேகம் வருதுங்க. ஏன்னா இப்ப வந்திருக்க இந்த புது புக் மட்டும் இல்லாம இதே மாதிரியான பேட்டர்ன்ல இங்க ஆல்ரெடி வேற வேற நாடக புக்கு நிறைய இருக்கு. எதுக்காக இவகிட்ட ஒரே பேட்டர்ன்ல இவ்வளவு நாடக புக் இருக்கு? சரி, என்ன நாடகம் தான் படிச்சு பாப்போமேன்னு ஹீரோயின் குளிச்சு பல நாள் ஆகுதுங்க. அழுக்கு மூட்டை தலைவிரி கோலத்தோட உட்காந்து ஒவ்வொரு நாடக புக்கையா படிச்சிட்டு இருக்கா. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த 2 பேர் ஹீரோயின்ட்ட தனியா பேசணும்னு சொல்லி ஒரு பேப்பரை ஹீரோயின்ட்ட கொடுத்து அதுல அவளுக்கு பிடிச்ச எதையாவது எழுதி காட்ட சொல்றாங்க. கண்டிப்பா வேற ஏதோ ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கையும் ஹீரோயின் ஹேண்ட் ரைட்டிங்கையும் கம்பேர் பண்ணதான் இதை பண்றாங்க. ஹீரோயினே முன்னொரு காலத்துல ஒரு போலீஸ், அவளுக்கு இது தெரியாதா? சோ இந்த கால மாட்டு காம்பல பால் கறக்கிற கதெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் மேட்ரு ஓப்பனா சொல்லுங்க, எதுக்காக ஏன் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்குன்னு ஹீரோயின் கேட்டதும் அங்க யாரோ ஹீரோயினுக்கு ட்விஸ்ட வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு லெட்டர் ஒன்னு போயிருக்கான். அதுல பல வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினோட ஹஸ்பண்டான வாத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாருல்ல, அந்த மேட்டரை இப்ப எடுத்துட்டு வந்து உண்மையா அவரு தற்கொலை பண்ணிக்கல, நான் தான் அவரை கொன்னதா ஹீரோயின் எழுதின மாதிரி யாரோ எழுதி அனுப்பியிருக்காங்க. தப்பி தவறி அந்த நியூஸ் மட்டும் வெளியே வந்து இருந்துச்சு. ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானமும் ஓகையா. அதான் அபிஷியலா இல்லாம அன்அபிஷியலா லெட்டர் அனுப்புனது நீங்க தானான்னு கேட்கதான் 2 போலீஸ் வந்திருக்காங்க. சார், நான் ஏன் சார் அந்த லெட்டர்லாம் அனுப்ப போறேன்? என்ன கோத்து விட இந்த சேத்து தவளையோ வேலை பார்த்துச்சு சார். இந்த வில்லி சண்டாலியா தான் இருப்பா, அவளை புடிச்சாதான் பதில் கிடைக்கும். சோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஹீரோயின் சொன்னாலும் பரவாயில்ல. இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். உங்க ஹஸ்பண்ட் செத்த அன்னைக்கு என்னெல்லாம் ஆச்சு? சாவு நடந்த டைம்ல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு போலீஸ் கேட்ட கேள்விக்கு ஹீரோயினோட உடம்பெல்லாம் பதறுது. இதை நம்மளே நிறைய தடவை பார்த்திருக்கோம். எப்பெல்லாம் ஹீரோயின் அவ ஹஸ்பண்டை பத்தி யோசிக்கிறாளோ இல்ல கேள்விப்படுறாளோ அப்பெல்லாம் அவ பாடி ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிரும். அப்படிப்பட்ட ஷிவரிங்கோட இப்பவும் ஹீரோயின் ஹஸ்பண்டான வாத்தி செத்த அன்னைக்கு வாத்தி மேல கேஸு. அந்த ஆள் கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருந்துச்சா? இவனாலதான் அந்த பொண்ணு செத்தாளான்றது தானே. ஹீரோயினே புருஷன் கெட்டவனா இருப்பானவன் தான் சந்தேகப்படுறா. அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது கிடைக்குதான்னு வாத்தியோட ஸ்கூல் ஆபீஸ்ல போய் ஹீரோயின் தேடி இருந்திருக்கா. ப்ரூஃப் எதுவும் கிடைக்கல. சரி, வீட்டுக்கு போலான்னு ஸ்கூலை விட்டு வெளியே வரப்போதான் உங்க புருஷன் வீட்டுல தற்கொலை பண்ணிட்டாருன்னு போலீஸ்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் வந்திருக்கு. வீட்டுக்கு போன ஹீரோயினுக்கு சந்தேகம் தாங்க, மேபி நம்ம புருஷனை யாராச்சும் கொன்னுட்டு அதை தற்கொலை மாதிரி காட்டியிருக்காங்களான்னு. ஆனா அதுக்கான ஆதாரமும் எதுவும் இல்லையா. வாத்தி எந்த ரூம்ல தூக்குல தொங்கினாரோ அந்த ரூமோட கதவு உள்பக்கமா லாக் ஆயிருக்கு. சூசைட் நோட்டுன்னு எதுவும் இல்ல. அப்போ தற்கொலையா தான் இருக்கும். அந்த ஆள் முழுசா நம்பிக்கை வச்ச நம்மளே அவன் கெட்டவனா இருப்பானான்னு சந்தேகப்பட்டு அவன்கிட்ட கேள்வி கேட்டோம்ல, அந்த வேதனை தாங்காம தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இப்ப வரைக்கும் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம ஹீரோயின் துடியா துடிச்சிட்டு இருக்கா. சோ பிரசன்ட்ல கதையை சொல்லிக்கிட்டே ஹீரோயின் மயக்கம் போட்டுறாங்க. வெளியே மயக்கம் போட்டாலும் அவளுக்கு உள்ள ஒரு பிளாஷ்பேக் ஓடிக்கிட்டே இருக்கு. வாத்தி உயிரோட இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோயினும் வாத்தியும் சேர்ந்து வில்லி நடிச்ச நாடகம் ஒண்ணு பாத்திருக்காங்க. அப்ப வாத்தி ஹீரோயின்ட்ட சொல்லியும் இருக்காரு, நான் அவங்கிட்ட சொன்னலாமா என் கிளாஸ்ல ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணு படிக்கிறான்னு. மேல ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றா பாரு, அவதான். அவளையும் ஒன்னையும் ஒரே வண்டியில கட்டி ஏற ஓட்டலாம், அவ்வளவு ஒத்துமை இருக்கு தெரியுமா உங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு அந்த ஆள் சொல்ல சொல்ல வில்லி நாடகம் நடிச்சிட்டு இருக்கால. அந்த நாடகத்தோட கதை படுத்த படுக்கையா இருக்க ஒரு வயசான லேடிக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுட்டு வெளியே இருக்க ஆளுங்கள்ட்ட ஐயோ இவங்க பாம்பு கட்சி செத்து போயிட்டாங்க அப்படின்னு பொய் சொல்லி நம்ப வைக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நடந்த வாட்ச்மேனோட சாவும் இதே மாதிரி தானே இருந்துச்சு. நல்லா சர்வீஸ் பண்ணாத தர்பீஸ் மாதிரி இருந்துகிட்டு வாட்ச்மேனு உனைங்களை கொண்ட குத்தத்துக்காக வில்லி வாட்ச்மேன் குடிக்கிற சரக்குல எதையோ கலந்தா. அதை குடிச்சு தானே அவனுக்கு என்னமோ ஆச்சு. பட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அவன் குடிச்ச ஆல்கஹாலால தான் ஃபால்ட் ஆச்சுன்னு டாக்டரே சொன்னாப்புல. அதுவும் இதுவும் சிங்க் ஆகுதுன்னு ஒண்ணு மயக்கத்துல இருந்த ஹீரோயின் டபுக்குன்னு கண்ண முழிக்க. அப்பதான் டிரைவர் தம்பி ஹீரோயினை ஷோல்டர்ல தூக்கிட்டு கார் வரைக்கும் வரான். டேய் 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 தம்பி இருறா, ஏதோ ஒரு பொறி தட்டுதுரா, திரும்ப வில்லியோட இடத்துக்கு போயேன், நாங்க ஒரு விஷயத்தை செக் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு மறுபடியும் அவனை ரிவர்ஸ்ல திருப்பி விட்டு கண்டெய்னருக்குள்ள போன ஹீரோயின் நாடக புக்கு ஒவ்வொன்னையா எடுத்து படிக்கிறா. அதுக்கப்புறம் தாங்க ஒரு புக்குக்கு பின்னால இருக்க ஒரு ட்விஸ்டும் ஹீரோயினுக்கு புரியுது. வாட்ச்மேனோட கொலையில ஆரம்பிச்சு கடைசியா பொம்பளை பொறிக்கு வரைக்கும் வில்லி கொன்னால எல்லா கொலையும் ஒரு நாடகத்தை பேஸ் பண்ணி நடந்த கொலைன்னு. வாட்ச்மேனோட கொலை ஹாம்லெட்ன்ற ஒரு நாடகத்தோட ஒத்து போகுது. என்ன ஒரு சின்ன வித்தியாசம், நம்மளே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு நாடகத்தை பார்த்தோம்ல, அதுல வயசான லேடிக்கு விஷத்தை கொடுத்துட்டு பாம்பு கட்சி
அதனால அந்த லேடி செத்துதா. வில்லி போய் சொன்னால வாட்ச்மேனோட கொலைன்னு பார்த்தோம்னா விஷத்தை கொடுத்துட்டு அதை ஆல்கஹாலால ஏற்பட்ட சாவுன்ற மாதிரி மாத்திட்டா. ரெண்டாவது நம்ம பார்த்த கணவனோட கொலை ஹான்சல் அண்ட் கிரீட்டல்ன்ற நாடகத்தோட ஒத்து போது. மூணாவதா பொம்பளை பொறுக்கியோட சாவோ மெடூசா நாடகத்தோட ஒத்து போதுங்க. நாடகத்தோட கான்செப்ட் ஒன்னா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் வில்லி அவளுக்காக மாத்திக்கிறா. எந்த குருவாயூரப்பா. இதை வச்சு பார்த்தா இன்னைக்கு காலையில ஜான் ஆஃப் ஆர்க்ன்ற ஒரு புது நாடக புக்கு வில்லியோட இடத்துக்கு வந்துச்சு. ஆஹா, அப்ப அவ அடுத்த கொலை பண்ண ரெடி ஆயிட்டாளா? இந்த நாடகத்தை பேஸ் பண்ணி தான் கொலை நடக்க போதா? யார கொல்ல போறான்னு தெரியலையே. அத நினைச்சு ஹீரோயின் மண்டையில மணி அடிக்கிறதுக்குள்ள டிரைவர் தம்பி, அம்மா தாயே இனிமேலும் நீ குளிக்கலனா நாங்க குழிக்குள்ள போயிடுவோம் போலமா, தயவு செஞ்சு குளிமா அப்படின்னு ஹீரோயினை கட்டாயப்படுத்தி குளிக்க வைக்கிறானா. இன்னொரு பக்கங்க யாருன்னு தெரியல, பட் ரகசியமா ஒரு இடத்துல இருந்தவன் அவன் வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னதும் போய் கதவு திறந்து பார்த்தா வெளியே ஒரு கவர் இருக்கு. கவருக்குள்ள ஒரு ஃபிளைட் டிக்கெட்டும் வில்லிக்கு சம்பந்தப்பட்ட வில்லிக்கு ஹெல்ப் பண்ற ஆளுங்கெல்லாம் குட்டியா டெவில் பொம்மை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொம்மையும் இருக்கா. என்ன மேட்ரோ, ஆனா ஃபிளைட் டிக்கெட்டை பார்த்ததும் அவன் மூஞ்சில அப்படி ஒரு ஆனந்தம். திரும்ப அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட வந்தா வில்லியோட அடுத்த டார்கெட் யாரா இருக்கும் யாரா இருக்கும் யாரா இருக்கும்? இந்த கேள்வியை தான் ஹீரோயினை சுத்தி சுத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அட யாரா நீங்க? அது தெரிஞ்சா நான் ஏன்டா இங்க உட்கார போறேன்? குடுகுடுன்னு ஓடி போய் கொல்ல போற ஆளை காப்பாத்த மாட்டேன். அது தெரியாம தான் மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்கேன். என் வீட்டுக்காரர் உயிரோட இருக்கும்போது அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நம்ம ஏதாவது ஒரு மேட்டர்ல ஸ்ட்ரக் ஆகி அடுத்ததுல என்ன பண்றதுனே தெரியாம தவிச்சு நின்னோம்னா நம்ம யார ஆகச்சிறந்த முட்டாள்னு நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட இந்த மேட்டரை விட்டா போதும், அவங்க மூலியமா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு. சோ நம்ம டீம்ல அந்த மாதிரி முட்டாள் யாரு அப்படின்னு ஹீரோயின் தேடும் போது நல்லா ஓட்ட விழுந்த ஓலப்பாய் மாதிரியே ஒருத்தர் இருப்பால அசிஸ்டன்ட். அவன் கண்ணில் பட, தம்புடோ ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, உன்னை ப்ரூவ் பண்ண ஒரு வாய்ப்பு குடுன்னு கேட்டு இன்னைக்கு ஓன் டேடா. இந்த விஷயத்துல நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதை எங்கள்கிட்ட சொல்லு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் கேட்டு கிடைச்சதரா வாய்ப்புன்னு அசிஸ்டன்ட்டும் ஆரம்பிக்கிறான். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மேடம், கேன்ற வில்லி யாரெல்லாம் கொல்றாலோ வெறும் கொல்றது மட்டும் இல்ல, கே கொலை பண்ற ஆளுங்களால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேவால கடைசியா கொல்லப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு பொண்ணோட வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டான்னதும் அந்த பொண்ணே பொம்பளை பொறுக்கிய கொல்லலாம் தான் வந்தா. அதுக்கு முன்னால வில்லி போட்டு தள்ளிட்டால. சோ நம்ம நினைச்சத நமக்கு முன்னாடியே வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னதும் நமக்கு அது ஒரு மிராக்கலா இருக்கும்ல. அந்த அதிசயத்தை பத்தி வெளியே ஷேர் பண்ணிப்போம்ல. கொலைன்றது ஷேர் பண்ற மாதிரியான ஒரு மேட்டர் இல்ல. சோ வெளிப்படையா இல்லனாலும் அரசல் புரசலா நல்லா தெரிஞ்சவங்கள்ட்டயாச்சும் சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி இது வரைக்கும் ஹெல்ப் கிடைச்ச இல்ல இனிமேல் ஹெல்ப் கிடைக்க போற யாராவது அதை பத்தி பேசி நமக்கு அது தெரிய வந்தா கேவோட அடுத்த டார்கெட்டை தெரிஞ்சுக்க சான்ஸ் நிறைய இருக்குன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே டிரைவர் தம்பி இருக்கான்ல, அவன் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு சிஸ்டம் முன்னால உட்காந்து வில்லியோட பிராண்டான அந்த டெவில் பொம்மையோட போட்டோவை இன்டர்நெட்ல போட்டு சர்ச் பண்றான். ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அரசல் புரசலா இதை பத்தி பேசிக்கிறதே அதிசயம்ன்றேன். நெட்ல எல்லாம் யாராச்சும் போடுவாங்களா அப்படின்னு சுத்தி இருந்த யாருக்குமே நம்பிக்கையே வரலங்க. ஆனா டிரைவர் தம்பி சர்ச் பண்ணதும் ட்விட்டர் மாதிரி கொரியால விட்டர்னு ஏதோ ஒரு சோசியல் மீடியா இருக்கு போல. அதுல ஒரு ப்ரொஃபைல இருந்து இந்த டெவில் பொம்மையோட போட்டோவை போட்டு ப்ரொஃபைலுக்கு சொந்தக்காரங்க டெய்லியும் அவங்க ஆபீஸ்ல என்ன மாதிரியான சிக்கல்லாம் சந்திக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு சாகணும்ன்ற அளவுக்கு இருக்கிறதா ரொம்ப வருத்தப்பட்டு போஸ்டா போட்டிருக்க. இந்த ப்ரொஃபைல்ல போஸ்ட போட்டது யாரு, ப்ரொஃபைலுக்கு சொந்தக்காரன் யாருன்னு தெரியாம இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட வச்சு ப்ரொஃபைல் ஓனர் யாருன்றத டிரைவர் தம்பி தூக்கிடுறான். சில பல சீனுக்கு முன்னால நம்ம பார்த்தோம்ல, ரகசிய இடத்துல ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு ஃபிளைட் டிக்கெட்டும் வில்லியோட பிராண்ட் பொம்மையும் போய் சேர்ந்துச்சு. அவன் தாங்க இந்த ப்ரொஃபைலுக்கு சொந்தக்காரன். ஒரிஜினல் ப்ரொஃபைல்ல அவன் யாரு, எங்க வேலை செய்யறான், அவன் டீம்மேட்ஸ் யாரு, அவன் பாஸ் யாருன்ற வரைக்கும் எல்லா தகவலும் போட்டோவா இருக்கு. இவன் ஒரு ஐடி எம்ப்ளாயிங்க. நம்ம அவன் பேர் ஐடி பையன் வச்சுப்போம். யாருக்கு தெரியும் ஐடி பையனோட ஆபீஸ்ல அவனை யாரோ கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லி ஐடி பையனை கொடுமை பண்ண ஆள் கூட கேவோட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம். தேடி போனாதானே தேவாமிர்தம் கிடைக்கும். சோ மறுநாளே அசிஸ்டன்ட் டிரைவர் தம்பி ரெண்டு பேரும் ரவுடி பசங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஐடி பையனோட ஆபீஸ்க்கே போனவங்க, ஹே எங்கடா அந்த ஐடி பையன், அவன் எங்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாந்துட்டான்டா, இன்னைக்கு அவனை பார்க்காம போறது இல்லடா, ஆபீஸே ரெண்டாவ போதுடா அப்படின்னு கவுண்டர் மணி ரேஞ்சுக்கு ஒரு கராத்தே காட்ட ஆபீஸ் ஆளுங்களா இவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறாங்களா. இதே இடத்துக்கு ஹீரோயின் பூச்சி மருந்து அடிக்கிற ஆள் மாதிரி வந்து அங்க கம்பெனில டீமா எடுத்திருக்க போட்டோவெல்லாம் பாக்குறா. ஒரு போட்டோலையும் ஐடி பையனோட முக அமைப்பு இருக்கிறதுல இருந்தே ஒன்னு புரிஞ்சுக்க முடியுதுங்க. எல்லா போட்டோலையும் ஐடி பையனுக்கு பக்கத்துல இந்த கம்பெனியோட பாஸும் இருக்கான். எந்த போட்டோலையும் ஐடி பையன் சந்தோஷமாவே இல்ல. சோ ஒவ்வொரு போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாலையும் பாஸ் ஏதாவது ஒரு விதத்துல ஐடி பையனை மட்டம் தட்டி தான் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கவே வச்சிருக்கான். அதெல்லாம் ஹீரோயின் புரிஞ்சுக்க அப்ப கீழே பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு ரூம்ல கருப்பாம்பூச்சியா இருக்குன்னு ஹீரோயினை கீழே கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கம்பெனி ஆளுங்கெல்லாம் அசிஸ்டன்ட்டையும் டிரைவர் தம்பியையும் சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சு, இந்த ஐடி பையன் ஒரு இடத்துக்கு போனாலே அட்டுழியம் தாங்க பண்றான், உங்களுக்காச்சும் பணத்தை ஏமாத்தனா, இந்த கம்பெனில அவன் என்னென்ன பண்ணிருக்கான்
பண்ணியிருக்கான் தெரியுங்களா? ஒரு நாள் கம்பெனில இருக்க எக்யூப்மெண்ட் எல்லாம் யாருக்கும் தெரியாம திருடி திருடி வெளியே எடுத்துட்டு போய் வித்துருக்காங்க. பட் அந்த விஷயம் என் பாஸ்க்கு தெரிஞ்சும் பாஸ் எவ்வளவு நல்லவரு, சொக்க தங்கம். அவனை வேலையை விட்டு தூக்காம அவன் பண்ண தப்ப மீதி வேற யாரும் பண்ணிட கூடாதுன்றதுக்காக நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்ற போர்டை அவன் கழுத்துல மாட்டி நாள் முழுக்க ஒரு டேபிளுக்கு மேலேயே நிக்க விட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து திரும்ப அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. தோ அந்த வீடியோலாம் கூட என்கிட்ட இருக்கே அப்படின்னு ஒருத்தவன் வேமா சூசோலாம் இழந்து செத்து சுண்ணாம்பான வீடியோவை இங்க ஒருத்தி போட்டு காட்ட, அந்த பக்கம் ஹீரோயின் கீழே பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு ரூமுக்கு போனால. ஐடி பையன் வேலை செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட ரூமே இதாங்க. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு அவன் உருகி உருகி போஸ்ட் போட்டிருந்தான்ல. நான் இந்த பேஸ்மெண்ட்ல தான் வேலை செய்யறேன்றதையும் போட்டோ போட்டு அவன் மென்ஷன் பண்ணிருப்பான். இந்த ரூம்ல ஒரு ஜன்னல் கூட இல்ல, கரப்பாம்பூச்சியா சுத்திட்டு இருக்கு. அங்க இருக்க ஒரு டேபிளுக்கு அடியில எனக்கு செத்துலாம் போல இருக்கு அப்படின்னு ஐடி பையன் எழுதிருக்கிறத ஹீரோயின் படிக்க என்னன்னே தெரியலங்க. இங்க அசிஸ்டன்ட்டும் டிரைவர் தம்பியும் பேசிட்டு இருக்க இடத்துல திடீர்னு எல்லாரோட செல்லுக்கும் ஒரே நேரத்துல அலாரம் அடிக்குது. அடுத்த நிமிஷமே ஒவ்வொரு கப்லையும் 4-5 மாத்திரையை போட்டு எடுத்துட்டு வந்து அதை காமனா வைக்கிறாங்க. கம்பெனில ஒரு ஆள் கூட விடலங்க. அலாரம் அடிக்கிற அதே டைம் கம்பெனில இருக்க எல்லாரும் அந்த மாத்திரையை வாயில போட்டு முழுங்குறாங்க. இது பாஸோட ஆர்டராம். என்ன மாத்திரை ஏதுன்னா தெரியல. இந்த கேப்ல அசிஸ்டன்ட் கிட்ட வந்த ஒரு லேடி எம்ப்ளாயி, ஐடி பையன் இங்க விட்டு போன பொருள்னா இது மட்டும் தாங்க, இதை வித்து உங்க பணத்தை எடுக்க முடியுதான்னு பாருங்க, இனிமேல்லாம் ஆபீஸ்க்கு வந்து தொல்லை கொடுக்காதீங்க அப்படின்னு ஐடி பையனுக்கு சொந்தமான பொருள்னு ஒரு பாக்ஸை கொடுத்து அனுப்புறா. பார்க்கிங்ல இருக்க இவங்க காருக்கு ஹீரோயின், ஏஜென்ட், அசிஸ்டன்ட், டிரைவர் தம்பி 4 பேரும் வந்துடுறாங்க. கம்பெனில போய் விசாரிச்ச வரைக்கும் ஒரே ஒருத்தவங்க கூடங்க ஐடி பையனை பத்தி நல்லா சொல்லவே இல்லை. ஏன் அவன் கஷ்டப்பட்டதை கூட இங்க இருக்கவங்களாம் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க. இங்க இருக்க யாருமே அவனுக்கு ஆவாதவங்கன்னா ஒரு வேலை இவங்கள யாராவது தான் கேவோட அடுத்த டார்கெட்டா இருக்குமோ. அதுக்கேத்த மாதிரி ஐடி பையன் ஊர்லயே இல்ல, வெளிநாட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு எதிரானவங்க இங்க சாகுறப்போ அவன் ஊர்லயே இல்லனா அவன் மேல சந்தேகமே வராது இல்ல. சோ அவனுக்கான சரியான அலிபியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு கே அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க யாரையோ கொல்ல போறாளோ அப்படின்னு ஏஜென்ட்டுக்கு ஒரு டவுட். ஒரு பக்கம் ஹீரோயினோ, எனக்கு தெரிஞ்சு கே இந்த கம்பெனில யாரையாவது கொல்லணும்னு நினைச்சா அது இந்த கம்பெனியோட பாஸையா தான் இருக்கும். ஏன்னா மத்தவங்களை விட ஐடி பையன் பாஸால தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கான். ஒருத்தனை எப்பவுமே இன்னொருத்தவங்களுக்கு முன்னால மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தா அந்த இன்னொருத்தவங்க இவனை எப்படிங்க மதிப்பாங்க? பாஸ் அதான பண்றான். எப்ப பாரு எம்ப்ளாயிஸ்க்கு முன்னால ஐடி பையனை மட்டம் தட்டுறது. போதா குறைக்கு அவன் வேலை செய்ய கொடுத்துருக்க ரூமை பாருங்க, ஜன்னல் கூட இல்லாத பேஸ்மெண்ட்டுக்குள்ள தனியா ஒரு இடம். வேலை செய்யறவனுக்கு பைத்தியம் முடிச்சிடாது? இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா வில்லியோட டார்கெட் பாஸா தான் இருக்கணும். எதுக்கும் நம்ம பாஸை பார்த்து ஒரு தடவை பேசிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பாஸ் சாதாரண ஆள்லாம் இல்லைங்க, இந்த கம்பெனிக்கு பாஸா தனிப்பட்ட ரீதியா ஒரு லாயர். பொம்பளை பொறுக்கியால ஒரு பொண்ணோட வீடியோ இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆகி அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டால, அவளை தானே இப்ப கொலைகாரின்னு ஜெயில பிடிச்சு வச்சு ஹீரோயின் போய் அட்வைஸ் எல்லாம் கூட பண்ணிட்டு வந்தாலே. ஒரு நல்ல லாயரை புடியுமா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னா நீ வெளியே வந்துடலான்னு அந்த பொண்ணோட லாயரும் இவன் தான். பொண்ணு சம்பந்தப்பட்டு இன்டர்நெட்ல என்னென்ன வீடியோலாம் இருக்கோ அதை இவன் கம்பெனி மூலியமாகவே டெலிட் பண்றதா பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருக்கான். இதை தாண்டி பெத்தகை பாட்டியோட பையன் எலெக்ஷன்ல நிக்க போறான். அதுக்கு ஆப்போசிட்டா ஃபேமஸான ஆளுங்க யார் யார் இருக்காங்கன்னு தேடும்போது ஒரு ப்ரொஃபைல பார்த்து பயந்தாங்கல்ல, அதுவும் இந்த பாஸ் தான். பாருங்க, ஆள் பார்க்க தான் நல்லா ஃபாரின் பாலூட்டி மாதிரி இருக்கான், உள்ளுக்குள்ள எவ்வளவு திறமை அதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது கம்பெனில இருந்து ஐடி பையனோட திங்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதுல பூத்தொட்டி ஒண்ணு இருக்குங்க. அப்படின்னு நினைச்சு தண்ணி ஊத்துனா தண்ணி கீழே லீக் ஆகுது. கடைசியில பார்த்தா அது ஃபேக்கான பூத்தொட்டி. இதை ஏன்டா அவன் வச்சிருக்கான்னு பூத்தொட்டிக்குள்ள கையை விட்டு நோன்றப்பதாங்க ஒரு ட்விஸ்ட். பூத்தொட்டிக்குள்ள இருந்து ஒரு பென்டிரைவ் கிடைக்குது. அசிஸ்டன்ட்டும் டிரைவர் தம்பியும் பென்டிரைவுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் பாஸ பார்க்க அந்த ஆளோட ஆபீஸ்க்கு போய் இந்த லாயர் தானே ஒரு கேஸ் விஷயமா பேசுற மாதிரி போட்டு வாங்குறாங்க. உங்க கம்பெனில வேலை செய்யற ஐடி பையனை பத்தி தான் பேச வந்திருக்கோம்லாம் அவங்க கிட்ட சொல்ல. ஐடி பையன் அவன் ஆபீஸ்ல பாஸால அவன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டான்னு நமக்கு காட்டினாங்களோ அதை வேற ஒருத்தவன் அவன் ஆபீஸ்ல அனுபவிச்ச மாதிரி ஹீரோயின் பாஸ் கிட்ட சொல்ல சொல்ல, ஐயோ இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க, பாவம் அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், இதை சும்மா விடவே கூடாதுங்க. நீங்க அந்த பையன் கிட்ட இருந்து அவன் பாதிக்கப்பட்டான்றதுக்கு எவிடன்ஸ் எதையாவது வாங்கிட்டு வாங்களேன். கேஸை போட்டு நான் கிழின்னு கிழிச்சிடுறேன். உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் மறக்காம இந்த நம்பரை கால் பண்ணுங்க அப்படின்னு பாஸ் நல்லவ மாதிரி அவன் நம்பர்லாம் எழுதி கொடுக்குறான். ஏஜென்ட் நம்பிட்டானா பாத்துக்கோங்களேன். சே, என்ன தங்கமான மனுஷன், எவ்வளவு அழகா பேசுறாரு, இவர் ஏன் நம்ம கெட்டவன் நினைச்சோம் அப்படின்னு ஏஜென்ட் ஹீரோயின் பேசிக்கிட்டே 2 பேரும் எஸ்கலேட்டர் வரைக்கும் வந்துட்டாங்க. ஹீரோயின் ஏஜென்ட் பேசுறதை கேட்கறாளோ இல்லையோங்க, ரொம்ப நேரமா 5ல இருந்து 1 வரைக்கும் நம்பரை ரிவர்ஸ்ல எண்ணிக்கிட்டே வந்தா. 1 முடிஞ்சதும் கட 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 கடன்னு திரும்ப பாஸோட ஆபீஸ்க்குள்ள போறா. அந்த ஆளு மூச்சு இறைக்க வந்து கதவு திறக்கிறான். நான் ஒரு பொருளை விட்டு போயிட்டேன், அதை தேட வந்தேன்ற மாதிரி தான் ஹீரோயின் சீனை போட்டு உள்ள போறா. அப்படி டேபிளுக்கு அடியில குனிஞ்சு பொருளை தேடிட்டு இருக்கப்போ பாஸோட கால்ல பார்த்தா கண்ணாடி சில்லா இருக்குங்க. உங்க அக்கா மக்கா ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா ஐடி பையனுக்கு நடந்ததை வேற யாருக்கோ நடந்த மாதிரி பாஸ் கிட்ட ஹீரோயின் சொன்னால. பாஸுக்கு தெரிஞ்சு போச்சு இவளுங்க ஐடி பையனோட கதையை தான் சூசகமா சொல்றாளுங்கன்ட்டு. சோ நல்லவன் மாதிரி பேசி இவங்க 2 பேரையும் அனுப்புனதும் பாத்ரூமுக்கு போனவன்
ஐடி பையா எனக்கே விபூதி அடிக்க பாத்துட்டல்ல, ஆளுங்களையா விட்டு மிரட்ட பாக்குற அப்படின்னு கோவத்துல கண்ணாடிய நொறுக்கு நொறுக்குன்னு கையாலேயே நொறுக்கி இருக்காங்க. அதனாலதான் அவன் காலெல்லாம் கண்ணாடி சில்லா இருந்திருக்கு. ஆக பாஸ் வெளி உலகத்துக்கு நல்லவன்ற ஒரு முகத்தையும் உள்ளுக்குள்ள கேடு கெட்ட கீழ்த்தரமான வேற ஒரு முகத்தையும் வச்சு ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். இது தெரிய வர 2 பேரும் காருக்கு வந்ததும் இந்த ஐடி பையன் விட்டு போன பென்டிரைவே ஒரு விவகாரமான பென்டிரைவ் போலங்க. பென்டிரைவ சிஸ்டம்ல போட்டதுமே பென்டிரைவ்ல இருந்த ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் மிரோநெட்ன்ற ஒரு ஆப்பை நம்ம எப்பயில இருந்தோ பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுல ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆகுது. என்ன மாதிரியான ஃபைல்ஸ்ன்றதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது அசிஸ்டன்ட் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கப்போ காரை விட்டு இறங்கி ஒரு பில்லருக்கு பின்னால மறைஞ்சிட்டு இருந்த டிரைவர் தம்பி எதிரில் என்னத்தையோ பார்த்துட்டு திரும்ப ஒளியிறான். ஆளே இல்லாம யாரு கூட அவன் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு இவனுக்கு ஆப்போசிட்ல திரும்பி பார்த்தா ஒரு டல் மெண்டல் அந்த பக்கம் ஒரு தூணுக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து இவங்களை கேமரால வீடியோவா எடுத்துட்டு இருக்கான். யாரா அவன்? புட்ரா அவனு கிட்ட போய் ஒரு உழுகுனா அவன் ஒரு ஃபேமஸான யூடியூபருங்க. ஹீரோயின் அவன் வீடியோலாம் நிறைய பார்த்திருக்கா. அவனுக்கு இங்க என்ன வேலைன்னு தெரியணும்ல. சோ ஜி, நான் அவங்க எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா? தூக்கத்துல எழுப்பி உங்க வீடியோ பத்தி கேட்டா கூட வீடியோல நீங்க என்னெல்லாம் பேசியிருக்கீங்களோ ஒரு வார்த்தை கூட விடாம அச்சு பேசுறாம பேசுவேன் ஜி. ஆமா ஜி, இங்க என்ன பண்றீங்க நீங்க? வாட் சங்கதி அப்படின்னு ஹீரோயின் போட்டு வாங்குறா. இல்லங்க, மேல பாஸ்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் ரொம்ப நாளா ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்படிதான் சந்தேகப்பட்டு ஒரு நாள் அவன் யாருகிட்டயோ பேசிட்டு இருக்கப்போ அவனுக்கே தெரியாம அவனை வீடியோ எடுத்தேன். அவன் யாருகிட்ட பேசிட்டு இருக்கான் தெரியுங்களா? ஏலியன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு யூடியூபர்காரன் புரியாத புதுரொன்ன போட நல்லா டிஜிட்டல் திருஷ்டி பொம்மை மாதிரி இருந்துகிட்டு நான் நல்லா சொல்லுது பாத்தியாது அப்படின்னு ஏஜென்ட்லாம் கடுப்பாக்கி காரை விட்டு இறங்கிடுறா. ஹீரோயின் மட்டும் மனசு விடாம, ஜி நீங்க சொல்றது புரியல, தெளிவா சொல்லுங்களேன், ஏன் பேசாம நீங்க எடுத்த வீடியோவே காட்டுறீங்களேன், எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ல அப்படின்னு கேட்டு அந்த வீடியோவை பாக்குறா. உண்மைதான், அதுல யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்த பாஸ் புரியாத லாங்குவேஜ்ல எழுத்தக்க செய்யான்ற மாதிரி சொல்றான். யாருக்கும் புரியாத அந்த வார்த்தைய அது ஒரு கோடு நாக்க சுழட்டி வச்சு சில பேருக்கு மட்டுமே புரியுற மாதிரி பேசுற கோடு. அது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ பாஸ் பேசுறத ஹீரோயின் டீகோட் பண்ணிட்டா. சீக்கிரம் நம்ம மெயின் பேஜ்ல அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விடுன்றதுதான் பாஸ் சொல்லியிருக்கான். அப்படி என்ன அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிருக்கானுங்கன்னு மெயின் பேஜை செக் பண்ணா, கொலகாத பாவிங்களா, பொம்பளை பொறிக்கால பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஆதரவா லாயர்ன்ற பேர்ல பாஸ் ஆஜரானால பிரஸ் மீட்ல கூட சொன்னான் பாருங்க, இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட வீடியோ இன்டர்நெட்ல எங்கெல்லாம் இருக்கோ என் கம்பெனி சார்பாகவே நான் டெலீட் பண்றேன்னு முன்னால அப்படி சொல்லிட்டு பின்னால யாருக்கும் தெரியாம இவனே அந்த வீடியோவை இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் பண்ண பாத்திருக்கான். இவனை மாதிரி ஒரு கேவலவாதியை கொல்றது தப்பே இல்லையேங்க. இப்படி இந்த சீன் முடிய பில்லியோட டார்கெட் நிச்சயமா பாஸா தான் இருப்பான்னு தெரிஞ்சு போச்சா. சோ பெத்தகை பாட்டியை மீட் பண்ண ஏஜென்ட் புஷ்ட மேடம், நீங்க தேடிட்டு இருக்க கேவோட அடுத்த டார்கெட் யாருன்னு புஷ்டேன். பட் அது யாருன்னு சொல்லணும்னா நான் போன எபிசோட்லயே உங்கள்கிட்ட கேட்டேன், கேவை பிடிச்சி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. இன்னும் அதை சொல்லவே இல்லையே. நீங்க என்கிட்ட உண்மையா இல்லாம இருந்தா நான் எப்படி உங்கள்கிட்ட உண்மையா இருக்க முடியும்? எனக்கு அது தெரிஞ்சாகணும்னு கேக்குறா. ஏம்மா, நான் உன்னை நம்பி அதை உன்கிட்ட சொல்றேன்னு கூட வச்சுப்போம், நீ போய் அதை உன் டீம்கிட்ட சொல்லுவ. டீம் ஆளுங்க ஏன் எதுக்கு எல்லாத்தையும் யோசிப்பாங்க. இது எனக்கு தேவையா அப்படின்னு பெத்தகை பாட்டி முடியாதுன்னாலும் நீங்க என்னங்க, நான் என்னமோ என் டீம் தான் எனக்கு முக்கியம், அவங்க தான் எனக்கு எல்லாம், எதுவா இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன்னு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே பேசுறீங்களே. நான் மேல போறதுக்கு கால் வச்சு ஏற படிக்கட்டுங்க அவங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கும் எனக்கும். நீங்க எதுவா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம இவ்வளவு என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தோம்ல. இப்ப இவளே சொந்த டீமை விட்டு கொடுத்து பேசுறா. எல்லாம் எதுக்காக? பெத்தகை பாட்டியோட பையன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டான்னா அவன் கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்காக. சோ எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு மிருகம் இருக்குல்ல, ஏஜென்ட் அவளுக்குள்ள இருக்க மிருகத்தை இப்ப நம்ம கிட்ட காட்ட. அதோட வில்லியோட அடுத்த டார்கெட் யாருன்றதையும் ஏஜென்ட் பெத்தகை பாட்டி கிட்ட சொல்லிட்டா. இன்னொரு பக்கம் ஹீரோயின், அசிஸ்டன்ட், டிரைவர் தம்பி 3 பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ டிரைவர் தம்பிக்கெல்லாம் பாஸ் மாதிரி ஒருத்தவன் உயிரோட இருந்து என்ன பண்ண போறான், வில்லி அவனை கொல்லணும், நம்ம தடுக்கவே கூடாது வில்லிய அப்படின்னு ஆசையா இருக்கு. இதுக்கு ஹீரோயின் ஏன் கொலை பண்ணக்கூடாது, எதுக்கு கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ போட்டு மாங்கல்யத்தை அறுத்துட்டு இருக்க. ஏஜென்ட் வராங்க. நாம பெத்தகை பாட்டியை பார்க்க போனியே, என்ன சொன்னாங்கன்னு கேட்டா அவ அதை பத்தி வாயவே திறக்க மாட்றா, வேற டாபிக்கை பேசி டைவர்ட் பண்றா. ஹீரோயினுக்கு என்னமோ புரிஞ்சு போச்சு, ரைட்டு இந்த அம்மா நம்ம கிட்டே தேன் முட்டை வைக்கலான்னு பாக்குது அப்படின்னு எதுவுமே பேசாம அமைதியா அங்கிருந்து கிளம்புனவ பொம்பளை பொறிக்கால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கால, ஏற்கனவே அவ உடஞ்சு போயிட்டா. உடஞ்ச ஒருத்திய திரும்ப எத்தனை வாட்டி உடைப்பானுங்க. சோ ஹீரோயின் அந்த பொண்ணை மீட் பண்ணி, அம்மாடி இப்ப நீ ஒரு லாயரை வச்சிருக்கல, அவன் வேணாமா உனக்கு, நான் வேற ஒரு லாயரை ரெஃபர் பண்றேன், நீ அவனை யூஸ் பண்ணிக்கோ, ஏன் இதுக்கெல்லாம் கேட்க கூடாது, சொன்னா சொன்னதை செய்யணும், புரியுதா அப்படின்னு ஹீரோயின் இங்க பேசிட்டு இருக்க. அங்க எபிசோடு முழுக்க காட்டாத வில்லிய இப்போதாங்க காட்டுறாங்க.
காட்டுறாங்க. போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா சுத்திட்டு இருந்தவள அவ பார்ட்னர் வந்து மீட் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுக்குறான். எத்தனை போலீஸ் என்ன ஆங்கிள் என்ன மாதிரியான டிசைன்ல வேணும்னா துரத்தட்டுமே, பாஸ போட்டு தள்ளாம நம்ம இங்க இருந்து போகவே கூடாதுன்னு உறுதியா இருந்தவ இவளுக்கு தான் ஹெல்ப் பண்ண ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்காளே. அப்படி யாரோ ஒரு ஹெல்ப் பண்ற பொண்ணு மூலியமா நிறைய பாட்டில்ஸ் வாங்கி அதை ஒரு டென்ட் கொட்டாக்குள்ள பதுக்கி வச்சிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ண காத்திருக்காளோ அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கே பாஸ் கதையை முடிக்கிறோன்னு பிளான போடுறா. அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட வந்தா. ரைட்டு, வில்லி பாஸ தான் போட்டு தள்ள போறான்னு கன்ஃபார்ம். ஆனா எப்படி போட்டு தள்ள போறா? எல்லாரும் மாதிரியும் கத்தி எடுத்துட்டு போய் குத்த போறா, இல்ல துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட போறானா? ஓகே, வில்லியோட ஒரு கொலையும் தான் விசித்திரமா இருக்கே. அதுவும் எல்லா கொலையையும் நாடகத்தை பேஸ் பண்ணி பண்றான்றதும் தெரிஞ்சு போச்சா. சோ இப்ப ஜான் ஆஃப் ஆர்க்ன்ற நாடகத்தை வச்சு எந்த ஸ்டைல்ல அவ பாஸ போட்டு தள்ளுவா, அது சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாத்தையும் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி ஒவ்வொன்னையா ஹீரோயின் பாத்துட்டு இருக்கப்போ இங்க இருக்க ஃபேக்ஸ் மிஷினுக்கு ஏதோ ஒரு ஃபேக்ஸ் வருதுங்க. உடனே டிரைவர் தம்பி ஹீரோயின் பார்க்காதப்போ வந்த ஃபேக்ஸ கையாலேயே மடக்கி கசக்கி தூக்கி போட பாக்குறான். கொய்யால அங்க ஒரு மரண ட்விஸ்ட். அவன் அதை பண்ணும்போது ஹீரோயின் கரெக்டா திரும்பி அவனை பார்க்க பயத்துல அவன் கையில இருந்த காஃபி கப்ப கீழே போடுறான். அதுக்கு பின்னாலங்க வில்லி எந்த ஸ்கூல் படிச்சாலோ அந்த ஸ்கூலோட 33வது அலுமினி மீட்டிங்னு டைட்டில் போட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை பேச முடியாத இவன் பேசின மாதிரி நம்ம காட்டியிருந்தாங்கல்ல, இப்போ இது வேற. சோ நல்லா அடப்பாவி அப்புறாணி மாதிரி இருக்கானே டிரைவர் தம்பி, இவனுக்கும் வில்லிக்கும் கனெக்ஷன் எதுவும் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வச்சு அதோட எபிசோட முடிச்சிடுறாங்க. பாப்போம் 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 வில்லி அவ அடுத்த கொலைய எவ்வளவு திறமையா பண்ண போறா. டிரைவர் தம்பிக்கும் வில்லிக்கும் நடுவுல கனெக்ஷன் எதுவும் இருக்கா? ஏஜென்ட்டோட சூழ்ச்சியில மாட்டி ஹீரோயின் வாழ்ந்தாளா விழுந்தாளா இதெல்லாம் ஒண்ணு பாத்துருவாங்களா? சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.